ஹலோங்க, கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே மாசாக இருக்கு. கார்த்திக்கும் அபிராமியும் ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க, ஆமாம் மனசு மட்டும் விட்டுறாதீங்க, வீட்டுக்கு போகலாம், எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமியும் இதுக்கு மேலே சரி பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது, எல்லாமே இடிஞ்சு போன மாதிரி இருக்குது, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சீக்கிரம் சால்வ் பண்ணியிருப்பேன், எனக்கு அந்த தைரியம் இருக்கும், நான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்க மாட்டேன். ஆனால் ஃபேமிலியிலேயே என்னோட உசுரை விட மேலே நினைக்கிறது அந்த சொத்தை பிரியக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சது, கடைசியில் அதுவே வந்து நிற்கும் போது என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மா, நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வரேன், நீங்கள் இதை பற்றி நினைக்காதீங்க, பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி கார்த்திக், ஃபோன் மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் ஃபோன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. எதுக்காக அம்மா ஃபோன் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கலாம். உடனே அபிராமி அவங்களோட லாயருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மறைச்சிட்டு நீங்கள் உடனடியாக வாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறாங்க. மேடம் நல்லா யோசிச்சுக்கலாமா, இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க லாயர். கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஃபோனை வச்சிடுறாங்க. கார்த்திக்கு டிஸ்சார்ஜுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஃபோனையும் வாங்கிடுறாங்க. யார்கிட்ட பேசுனீங்க அதை பற்றி எதுவுமே கார்த்திக்கும் கேட்கலாம், அபிராமியும் சொல்லலாம். வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா மட்டும் எனக்கு வயிறு எரியுது, இவளை பார்த்தாவே எங்கள் அம்மா ஜெயிலுக்குள்ளே இவ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. கார்த்திக்கோட அப்பா ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. அபிராமி கிட்ட என்ன நச்சு இப்படி பண்ணிட்டா, என்னையும் கார்த்திக்கும் பசங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இந்த டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, நான் ஒன்று நினைச்சேன், இந்த வீட்டில் தலைகீழா ஒன்று தானே நடக்குது, நான் என்ன நடக்க போகுது இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நடக்கும் அபிராமி, நீ பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிங்க, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணு மீனாட்சி, அவளோட வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக இருக்கு, என்னால் அவளை பார்த்து கூட பேச முடியல, அந்த அளவுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இப்போ சொத்தையும் பிரித்து கேட்குறான், அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அவங்க கேட்ட மாதிரி விருப்பப்படி பண்ணிடலான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனந்துக்கு ஒரே குஷி ஆயிடுது. அம்மா அப்போ சொத்தை பிரிச்சிடலாமா, நான் லாயரை நாளைக்கு வர சொல்லிடவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபிராமியும், நாளைக்கு எதுக்குப்பா, நான் என்னோட லாயரை இன்றைக்கே நான் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது என்னதான் நல்லா இருக்கு, நம்ம எங்கேயோ போனது நமக்கு வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இப்போ லாயர் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சொத்தை பிரித்து நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக், அம்மா இப்போ எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக செஞ்சிடணும், இதுக்கு மேலே நான் தாமதிச்சேன்னா எல்லாரும் வேறு வழியில் போயிடுவாங்க, எனக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது, எனக்கு மூத்த பையனுக்கு இவ்வளோ, இளைய பையனுக்கு இவ்வளோ, எனக்கு பிடிச்சதுனாட்டி அவனுக்கு இவ்வளோ, பிடிக்காதனாட்டி இவனுக்கு இவ்வளோ அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை கொடுக்குற உரிமை இருக்கும்போது எனக்கு இவன் பிள்ளையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. ஆனந்த் எனக்கு பிள்ளையே கிடையாது, இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏன்னா இப்படி நம்பி இருந்த பொண்ணையும் என்னையும் ஏமாற்றிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன ஆகிறது, அந்த பொண்ணுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும், அதனால் ஆனந்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த வீட்டுக்கு அவன் பையனும் கிடையாது, அதை எழுதுறதுக்கு தான் லாயர் வராரு அப்படின்னு அபிராமி தரமாக அடித்து பேசுகிறாங்க. அப்போ அதை கேட்டு ரியாவும் ஆனந்தும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்பவே சூப்பராக போகும்னு நினைக்கிறேன் நாளைக்கான எபிசோட். ஆனந்த் இதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரியா ஆனந்துக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.